முக்கியமான ஒரு விஷயம். இந்த சம்பவம் நடந்து 5 நாள் 6 நாள் ஆகுது. பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கு குறையல. நீங்கள் யாரை கேட்டிங்கன்னாலும் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில். இந்த சம்பவத்துக்கு ஒரு 50 பேருக்கு நான் பேசியிருக்கேன். ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லி திருவாளர் பொது சொன்னால் கவர்மெண்ட் தான் தப்பு, திமுக தப்பு பண்ணிச்சு, செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காரு, இப்படி தான் சொல்கிறாங்க பொதுமக்களுடைய கருத்து. விஜய் மேலே நான் அறிந்தவரையில் கடந்த இந்த சனிக்கிழமை நடந்தது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இந்த காலையில் கூட பேசணும். இந்த 4 நாட்களில் குறைஞ்சது 50 பேருக்கு முதல் பேசியிருக்கேன். அனைத்து வயதினர், ஆண் பெண்கள் எல்லாரும். ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லுவாங்க. விஜய் மேலே ஒரு அளவு அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு. நல்லாவே ஆயிடுச்சு. சிக்கல் இந்த இடத்துல திமுக தோற்று போய் நிற்குது. இந்த இஷ்யூ விஜயோட செல்வாக்க சிறிதளவும் குறைக்கவில்லை. மாறாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்குது. திமுக தான் இதை செய்திருக்கிறது என்று விஜயோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் 90% மேலே 99% மேலே நம்புறாங்க. பாதிக்கப்பட்டவங்களும் அதுவும் கொடுமை. பாதிக்கப்பட்ட சேர்ந்தவங்களே வந்து அரசின் மீது தான் தவறு. அந்த உயிர்களை பலி கொடுத்தவங்கள ஒரு குடும்பம் கூட விஜயை குறை சொல்லல, அரசாங்கத்தை தான் குறை சொல்லுது. அப்போ இந்த நிலைமையை எப்படி திமுக சமாளிக்க போகுது? அரசியல் ரீதியாக விஜய்க்கு எதிராக திருப்பணும் திமுக விரும்புது. ஆனால் இது மொள்ள திமுக எதிராக திரும்புது.